நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். வார் முடிஞ்சுதா? முடியலையான்னு தெரியலங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நேத்து நம்ம ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. வந்து மார்க்கெட் இன்னும் 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க ஈரான அட்டாக் பண்ண மாட்டோம். ஆயில் இது அந்த மாரி ரிஃபைனரி, பவர் செக்டார்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, நேத்து எல்லாரும் நெனச்சுட்டாங்க, வார் முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சுட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, நேத்து மறுபடியும் அட்டாக் பண்ணியிருக்காங்க 2 சைடுமே, போத் சைடுமே. அதனால பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் காலைல கூடியிருந்தது. இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா, ஈரானுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுப்ரீம் லீடரு நாங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாரி சொன்னதுனால, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 200 பாயிண்ட்ல இருந்தது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 450 பாயிண்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் 300, 400 பாயிண்ட் கூட இருக்கு. 500 பாயிண்ட் வந்தது. நல்ல கடுமையான ஒரு அப் டவுன் மூவ்மெண்ட்ல தான் இந்த இது மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் இன்னைக்கு 2.5% எல்லாமே ஓவரால் மார்க்கெட் எல்லாமே. இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா 6% கம்மியா இருக்கு. ஆனா இன்னும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ரொம்பவே டென்ஷனா தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபியர்னஸ் இருக்கு. ஏன்னா இந்தியா விக்ஸ் 25க்கு மேல இருக்கு. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கீழ வந்தா தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, செல் ஆன் ரைஸ் தாங்க. 2 கன்டினியூவா மார்க்கெட் இறங்குனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செல் ஆன் ரைஸு. பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா நேத்து ஒரு நியூஸ் படிச்சேன். இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 9க்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முடிக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்ன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே 5% 6% பார்த்தீங்கன்னா ஏறிருக்கு. நேத்து போர்ட்ஃபோலியோ பார்க்கையில ஒரு 5% டவுனுங்க. அதுல பார்த்தீங்கன்னா, 50% தான் ரெக்கவர் ஆயிருக்கு இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ. எப்போதுமே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிகமா இறங்கும். ஆனா ஏறும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் ஏறும். அது எல்லாருக்கும் உள்ளது தான். உங்களுக்கு எப்படி போர்ட்ஃபோலியோ ஏறிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ கீழ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப பொறுமையா ஸ்டே இன்வெஸ்ட்டா இருங்க. கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட கை இருக்க அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா, பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இன்னொரு 4 வருஷமோ, 5 வருஷமோ காட்சிகள் மாறும். எப்போதுமே ஒரே மாரிக்கு இருக்காது. அதனால நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரியில பார்க்கையில நெறைய வார், நெறைய எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாமே பார்த்து, அதெல்லாம் ஃபீட் பண்ணி தான் மார்க்கெட் இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில இருக்கு. அத நெனச்சுக்கிட்டு நீங்க கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லாத அமௌண்ட்ட மட்டும் இப்போ மார்க்கெட்ல போடுங்க. கடன் வாங்கியோ, இல்ல எதுவும் ஜுவல்ஸ் வச்சோ அந்த மாரிக்கெல்லாம் பண்ணி கடன் வாங்கி போடாதீங்க. அது பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப லாங் சைட்வேல போச்சுன்னா, உங்களுடைய கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜேபி மார்கன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐடி ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சரியில்லாம இருக்கும், மோசமா இருக்கும். ஒரு மாரி கைட்லன்ஸ் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஏஐ பார்த்தீங்கன்னா வந்திருக்கனால, இது குரோத் பார்த்தீங்கன்னா, கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு என்னென்னமோ ஏறிருக்கு. இன்ஃபோசிஸ் மத்த ஸ்டாக்லாம் ஏறிருக்கு. ஆனா விப்ரோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு டவுன்ல தாங்க இன்னைக்கு பெருசா ஒண்ணும் ஏறல. 1% 2% தான் ஏறிருக்கு லார்ஜ் கேப்ல. மத்த ஸ்டாக் ஏறுன அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விப்ரோ ஏறல. விப்ரோ பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஸ்லோ தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோல்ட்மேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, HPCL, PPCL, IOC இந்த 3 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ரிவார்ட் லெஸ் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆயில் பிரைஸ் கூடனால பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்குலாம் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்லாம் கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, இறங்கிக்கிட்டே தாங்க இருக்கு. நம்ம நேத்தோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு 6.5%. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வார் கொஞ்சம் ஒரே குழப்பமா தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் மறுபடியும் கீழ காலைல ஏறுனது, மறுபடியும் இப்ப கம்மியானனால பார்த்தீங்கன்னா, 3% இந்த ஸ்டாக்ல ஏறியிருக்கு. HPCL இந்த ஸ்டாக் இன்னைக்கு 4%க்கு மேல ஏறியிருக்கு. IOCL ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல அங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. IOCL பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா ஏறல. கெயில் இது நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. எப்பவுமே நம்ம போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் இருக்கணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரிட்டர்ன் கிடைக்காதுன்னா, இந்த மாரிக்கு டிவிடெண்ட் ஸ்டாக் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா, நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். அப்ப நமக்கு அட்லீஸ்ட் அந்த டிவிடெண்ட பார்த்தீங்கன்னா, ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு சில ஸ்டாக்ல மார்க்கெட் கரெக்ஷன்ல நெறைய ஸ்டாக் நல்லா டவுனா இருக்கும்போது, இந்த இந்த மாரிக்க ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பல்க்கா வச்சிருந்தோம்னா, நல்ல ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும்போது, இந்த இந்த அமௌண்ட்ட எடுத்து நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல ஒரு ஸ்டாக்ல. அதனால தான் நான் சொல்றேன், எப்பவுமே பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஸ்டாக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது ONGC. ONGC பார்த்தீங்கன்னா, 57% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்காங்கன்னா, CLCA. அதுக்கு முக்கியமான காரணம் ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, $100க்கு மேல இருக்கனால பார்த்தீங்கன்னா, ONGCக்கு பார்த்தீங்கன்னா, பை கால் குடுத்துருக்காங்க GLCA. HDFC பேங்க்ல ஒரு மேட்டர் நடந்திருக்குங்க. துபாய்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு சின்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கரெக்ட்டா டீட்டெயிலு. அது பார்த்தீங்கன்னா, துபாய் ஃபைனான்சியல் பார்த்தீங்கன்னா, HDFC பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் விட்டுருக்காங்க. துபாய் ரெகுலேட்டரி நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, அங்க ஏதோ ஒரு 3 எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா, ஏதோ தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்கனால,
சொல்லி அவங்க 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மினேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, HDFC வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஆகி இப்போ பாசிட்டிவ் ஆயிருக்கு. HDFC பேங்க் இன்னைக்கு 2% மேல பிளஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு க பேங்குங்க. நல்ல ஒரு மேனேஜ்மென்ட் உள்ள பேங்க் தான். இன்னைக்கு 3.5% மேல ஏறி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2.5% மேல நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம் குடுத்துட்டு இருக்கு. HDFC பேங்க் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சிஸ் பேங்க் 2% ஐசிஐசி பேங்க் அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1.5% மேல ஏறி இருக்கு. HDFC பேங்க் நல்ல ஒரு ரெக்கவரு. பஜாஜ் ஃபைனான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் ரீசென்ட்டா நல்ல ஒரு டவுன்ல வந்த ஸ்டாக் தான். 3.5% ஏன்னா வந்து HDFC, பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும் தான் நல்ல ஒரு டவுன்ல இருந்தது மத்த பேங்கோட. அது 2 தான் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு 3%க்கு மேல. அடுத்தது விப்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் பிரசன்ஸ் சவுத் கொரியா லான்ச்சஸ் இன்னோவேஷன் லேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் கொரியால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு லேப் மாரி இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட்ட இங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, விப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது ஜிஎன்சி எலக்ட்ரானிக்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 72 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் வித் ஐசிஐசி பேங்கோட போட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் பண்றாங்க. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இறங்குற மார்க்கெட்லயுமே நல்ல ஒரு அப் மூவ் போணுச்சு இந்த ஸ்டாக்கு. புதுசா ஐபோ இந்த ஸ்டாக் தான். தெரியும் உங்களுக்கு இங்க பார்த்தா சார்ட்ட பார்த்தா தெரியும். நல்ல ஒரு ஹை போணுச்சு. ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மேல போணுச்சு இந்த ஸ்டாக்கு. ஐஆர்எஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபைனான்ஸ் பண்றாங்க. ஒரு 13,000 கோடி மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் ரீஃபைனரி டீல்ஸ் போட்டுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ரீஃபைனான்சிங் ஐஆர்எஃப்சி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 52 வாரம் லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 4% மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்தனால என்டிபிசி, கோல் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபைனான்ஸ் பண்றாங்க ஐஆர்எஃப்சி வந்து நல்ல ஒரு டவுன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30, 40 ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நான் வந்த புதுசுல. அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஸ்டாக்க பத்தி படிக்க தெரியல. இந்த ரேஞ்சுல நான் சொல்றேன். 2023லாம். அதுக்கப்புறம் பாருங்க நல்ல ஒரு ஹைப்பு. அந்த டயத்துல பிவிசி ஸ்டாக் எல்லாமே ரூ. 28 பார்த்தீங்கன்னா, ரூ. 220 எங்க மல்டி பேக்கர் எத்தன மல்டி பேக்கர் 10 டைம்ஸ்க்கு மேல அந்த மாரி மல்டி பேக்கர் ஆகி, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் 3.5% நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு லோ இதுதான் அவங்க இந்த லோக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வே 2023 செப்டம்பரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வார லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 3% ஏறுனனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. இருந்தாலும் இன்னும் அந்த சைட்வேருக்கு வந்துச்சுன்னா நல்லாருக்கும். பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐஆர்எஃப்சி நெறைய நண்பர்கள் வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்தது என்பிசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 59 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஒடிஷா ஒர்க் ஆர்டர் ஃப்ரம் மகாராஜா ஸ்ரீராம். ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு என்பிசிசிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மொமெண்டம் உள்ள ஸ்டாக் தான் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒரு 4% ஏறி இருக்கு. இந்த சைட்வேல தான் செல் ஆன் ரைஸ் தான். அங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு சார்ட்ட. செல்லிங் அப்புறம் ரைசிங், செல்லிங் அதுக்கப்புறம் ரைசிங், அப்புறம் செல்லிங் அதுக்கப்புறம் ரைசிங். அந்த மாரி தான் செல் ஆன் ரைஸ்ல தான் இந்த ஸ்டாக்லாம் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டே அந்த மாரி சிச்சுவேஷன்ல அங்க போயிட்டுருக்கு. அதனால நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. பிஎம்டபிள்யூ என்னங்க கீழ இறங்கிக்கிட்டே இருக்கே. பிஎம்டபிள்யூ வென்ச்சர் கிடையாதுங்க. பிஎம்டபிள்யூ இண்டஸ்ட்ரீஸு. இந்த ஸ்டாக் இறங்குன இன்னைக்கு வந்து மார்க்கெட்லயும் நல்ல ஒரு மார்க்கெட்லயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3 4% மேல இறங்கி இருந்தது. இப்போ ஒரு 2.5%ல இருக்கு. ஒரு மைக்ரோ கேப்புங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டவுன். இந்த ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆட்டி ஒர்க் அவுட் ஆகும். 2023 ஜூன் சப்போர்ட். அதுக்கு பக்கத்தில தான் இந்த ஸ்டாக் வந்திருக்கு. 2027 இந்த சப்போர்ட் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் லோவுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டாக். நல்ல ஒரு டவுன்ல வந்திருக்கு. நம்ம நெறைய நண்பர்கள் நம்ம குரூப்ல உள்ள நண்பர்கள்லாம் அந்த ஸ்டாக்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏறுன ஸ்டாக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ல பிஎல்எஸ் இன்டர்நேஷனல். பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 15% ஏறி இருக்குங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு தான். 15% செல் ஆன் ரைஸ் தான். இந்த சார்ட்டை நீங்க பார்த்தா தெரியும். கன்டினியூவா டவுனு, ரைசிங், அதுக்கப்புறம் டவுனு, அதுக்கப்புறம் ரைசிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கு. நான் அந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். ஓரளவுக்கு நல்ல குவான்டிட்டி வச்சிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கல. இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கணும். நான் நெனச்சேன் அந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இஷ்யூ நடக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஒரு 200க்கு ரேஞ்சு கீழ வந்துச்சுன்னா இது பண்ணலான்ட்டு. அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரைஸ் ஆயிருச்சு. பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் பிரிப்பேர் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு மூவ்மெண்டம்.
இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் லோல இன்னைக்கு 6% மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட்ட குடுத்துருக்கு. இதெல்லாம் நல்லா இறங்குன ஸ்டாக்குங்க. இன்னும் இறங்கி தான் இருக்கு. இன்னைக்கு மட்டும் தான் ஏறி இருக்கு. ஆஹா! ஏறிருச்சேன்னு இது பண்ணோம்னா, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னும் டவுன்ல தான் இருக்கு. விஷால் மகா மார்ட் நேத்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. என்னங்க கீழ இறங்கிட்டே இருக்கு. சார்ட் எங்கேன்னு கேட்டாப்புல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் கிடையாதுங்க. ஏன்னா புதுசா வந்த ஸ்டாக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதோட லோயஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99 அதுதான். அதையே நேத்து பிரேக் பண்ணி கீழ தான் குளோஸ் ஆயிர வச்சிருந்தாங்க. 52 வார லோக்கு பக்கத்துல போயிட்டு, இன்னைக்கு மார்க்கெட் கிரீன்னால வந்து பார்த்தீங்கன்னா, 6% மேல ஏறி இருக்கு. விஷால் மெகா மார்ட். அது மாரி சர்வோடெக் இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மூவ்மெண்டம் குடுத்துட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6% ஐநாக்ஸ் ஃபின்ட் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு மூவ்மெண்டம்ல இருக்கு. அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர் இன்னைக்கு ஏறி இருக்குங்க. என்னன்னு தெரியல. கோல்டு, சில்வர் வந்து கீழ இன்னைக்கு நல்ல ஒரு மூவ்மெண்டம் குடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, சடனா ஏறிருச்சு. இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 4, 5% மேல வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ல அங்க இருக்கு. இந்த சப்போர்ட்டு. இது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. அதே மாரிக்கா கோல்டு இன்னைக்கு 2% மேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏறி இருக்கு. கோல்டும் அதே மாரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட் கீழ நேத்து குளோசிங் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமான சப்போர்ட்ட பிரேக் பண்ணி பார்த்தீங்களா, அத வந்து பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோல்டு இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் மேல போமான்னு தெரியல. ஒரு வேள சைடு வேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாரிக்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்க நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, செல் ஆன் ரைஸ்ல தான் இருக்கு. அவசரப்பட்டு நீங்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு பல்க்கா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில மேல போயிராது. நல்லா ஸ்லோ மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். வாரம் இன்னும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் பிக்சர் தெரியல. ஒரே குழப்பமா தான் இருக்கு. கையில இருக்க அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஈக்குவலா வந்து வெயிட்டேஜ் குடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே. நிதானமா, பொறுமையா அனலைசிஸ் பண்ணி, கரெக்ட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யுங்க எப்போதுமே. நம்ம வாழ்க்கையில எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்குதோ, அதே மாரிக்கே தான் மார்க்கெட்டும். மார்க்கெட்லயும் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஸ்டே இன்வெஸ்டா இருங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.